ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது சம்மர் சீசனில் சாமந்தி செடிக்கு ரோஜா செடிக்கெல்லாம் எருவு என்ன கொடுக்கறது நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த சாமந்தி செடிக்கு தான் நம்ம எரு கொடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த ரோஜா செடிக்கு தான் எரு கொடுக்க போகிறேன். இது கப்பு தொட்டியில் தான் இருக்குது, சாயிலில் தான் இருக்குது. நம்ம பதியம் பண்ண சாமந்தி செடி இது தர்பூசணி பழம், தர்பூசணி பழம் தோல். இது போல் வாட்டர் மெலன் நம்ம கட் பண்ணும்போது அதுலேருந்து ஜூஸ் வரும். பாருங்கள், எப்போவுமே தர்பூசணி பழம் கட் பண்ணும்போது அதிகமாக அதுலேருந்து தண்ணி வந்துடும், அதாவது ஜூஸு. அந்த தண்ணி நம்ம செடிங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தோல் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி கம்போஸ்டில் போடலாம், இல்லை பள்ளம் தோண்டி ரோஜா செடிக்கெல்லாம் வைக்கலாம். இப்போ நான் வெயிலுக்கு இந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த ஜூஸே எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இது பாருங்கள், இது நான் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்து மறுநாள் எடுத்தேன். கொஞ்சம் வெள்ளையாகிடும். நீங்கள் ஜூஸ் அப்படியே எடுத்து வச்சுருந்தீங்கன்னா மறுநாள் பார்க்கும்போது அதுலேயே நான் கொஞ்சமாக புளிச்ச தயிர் சேர்த்துருக்குறேன். இதை போல் நம்ம கொடுக்கும்போது ரொம்ப நல்லது. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம ஏதாவது எரு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஜூஸ் கூடவே வெறுமை கம்போஸ்ட்டு மண்புழு எரு சேர்த்து கொடுக்கலாம். பாருங்கள், அதாவது ஒரு செடிக்கே ஊற்ற போகிறீங்கன்னா ஒரு ஸ்பூன் இந்த மண்ணுக்குள்ளேயே போட்டுட்டு ஒரு செடிக்கு மட்டும் ஒரு கிளாஸ் வாட்டர் ரெடி பண்ணி ஒரு செடிக்கு ஊற்றலாம். நம்ம சாமந்தி செடிக்கும் ரோஜா செடிக்கும் கொடுக்க போகிறோம். அதுக்காக நான் இந்த மாதிரி கலந்து வச்சுக்கிறேன். ஒரு ஸ்பூனு 1.5 ஸ்பூன் அளவுக்கு, ஏன்னா 2 செடிக்கு மட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கலாம்னு சொல்லிட்டு. மண்புழு எருவு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்குங்க. கொஞ்சமாக இந்த தர்பூசணி பழம் ஜூஸ் எடுத்துக்குங்க. ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கேர்டு எடுத்துக்கலாம். நல்லா புளிச்ச தயிராக இருக்கணும். 1 ஸ்பூன் போட்டால் கூட போதும். நல்லா புளிச்சது இருந்தால், புதுசாக இருந்ததுன்னா 2 ஸ்பூன் போட்டுக்கணும், ஏன்னா புளிக்காமல் இருக்கிறதுனால. இது போல் இருந்து நம்ம கொஞ்சமாக நல்லா ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பழம் சேர்ந்துருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா எப்படி நம்ம கட் பண்ணும்போது அதெல்லாம் விழும். அதுக்காக சொல்கிறேன் நான். எந்த அளவுக்கு தண்ணியில் கலந்து கொடுக்கணுன்னா நீங்கள் இது ஒரு பங்கு எடுத்திங்கன்னா 3 பங்கு தண்ணி ப்ளெயின் வாட்டர் எடுத்துக்கணும். நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஊற்றினாலும் பரவாயில்ல, இல்லை அப்படியே கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா மண்புழு எருவெல்லாம் இதில் இருக்குது, அதுக்காக சொல்கிறேன் நான். அதுக்கு தான் நீங்கள் சப்போஸ் மண்புழு எரு ஸ்ட்ரெயிட்டாக மண்ணுக்குள்ளே போட்டுட்டு இந்த ஜூஸ் மட்டும் ஜூஸும் தயிர் ரெண்டுமே சேர்த்துட்டு கூட தண்ணியில் கலந்து ஊற்றலாம். நான் சொல்கிறேன் எப்படியெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் மண்ணெல்லாம் நம்ம நல்லா சீண்டி விடணும். அதாவது பதியம் பண்ண சாமந்தி செடி தான் இது. இந்த மாதிரி நல்லா மண்ணை சீண்டிட்டு ரோஜா செடிக்கும் நம்ம சீண்டிடலாம். இது சின்ன தொட்டியில் வளருது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாலே போதும். நீங்கள் வெயில் டைமில் கொஞ்சமாக கொக்கோ பிட்டு இல்லை தேங்காய் நாரெல்லாம் மேலே போட்டு வைக்கணும். அதாவது வெயிலில் வச்சுருந்தீங்கன்னா பிளான்ட்டு அதிகமாக வெயில் இருக்குது ஃபுல்லாக அப்படின்னா. இது போல் நல்லா சாய் சீண்டிட்டு மண்புழு எரு மட்டுமே கூட நீங்கள் கலந்து கொடுக்கலாம் தண்ணியில். பாருங்கள், ரோஜா செடிக்கு ஊற்றுறேன் நான். வெயில் டைமில் இது போலலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சம்மர் சீசனுக்கு சூப்பராக பிளான்ட் எல்லாம் வளரும். சில்னஸ் இருக்கும் இதுக்கு செடிங்களுக்கெல்லாம். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.